முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களுடைய இல்ல திருமண விழா நிகழ்ச்சி தற்போது கோவையில் இருக்கக்கூடிய திருச்சியா மைதானத்தில் நடைபெறுகிறது. கடந்த 3ஆம் தேதியே திருமணம் முடிந்தாலும் கூட அந்த திருமண வரவேற்பு விழா நிகழ்ச்சி என்பது இன்றைய தினம் கோவையிலே நடைபெறுகின்றது. அவரது மகன் வேலுமணி அவர்களது மகன் விகாஸ் மற்றும் தீக்ஷனா தம்பதியருக்கு கடந்த 3ஆம் தேதி திருமணம் நடைபெற்றுள்ளது. அன்றைய தினம் பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் சினிமா பிரபலங்களும் பங்கேற்றிருந்தார்கள். எனவே அதனைத் தொடர்ந்து அதிமுகவினர் பலரும் பங்கேற்க வேண்டும் என்பதற்காகவே தனியாக 10ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் இந்த கோவை திருச்சியா மைதானத்தில் சுமார் 1.5 லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்ட விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 30 வகையான சாப்பாடு இந்த ஊர் முழுவதும் ஒரு திருவிழா போல அலங்கரிக்கப்பட்டு வழிநெடுக்க அதிமுகவினுடைய பேனர்களும் அதே போல அலங்கார விளக்குகளும் பேனர்களும் வைக்கப்பட்டு அந்த இடம் முழுவதுமே ஒரு திருவிழா போல காட்சியளிக்கின்றது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் குமரிப்பட்டி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள், மாவட்ட ஒன்றிய கிளை கழகம் முதல் பல்வேறு பொறுப்புகள் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒரு அதிமுக மாநாடு நடைபெறுவது போல வேலுமணி அவர்களுடைய இந்த இல்ல திருமண விழாவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ரிசப்ஷன் நிகழ்ச்சியே ஒரு மாநாடு போல இருக்கிறது என்று உள்ளூர் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு 1.5 லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 30 வகையான சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள்.